அப்படின்னு சொன்னா ஒண்ணு நினைச்சுக்கங்க, உங்களுடைய வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுல முழு மனசு உங்களுக்கு வேணும். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா முழு மனசோட அதை செய்யுங்க. அது ஒண்ணும் இல்ல, அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியத்தை நான் எப்படி செய்யறேன் அப்படின்னு சொன்னா, கஷ்டமா இருந்தாலுமே எப்படி செய்யறேன்னா சந்தோஷமா செய்யறேன், மகிழ்ச்சியா செய்யறேன். அப்போ உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை எதுவா இருந்தாலும், அதான் திராட்சை தோட்டத்திலே இருந்துட்டு நீங்க மன வேதனையோட திராட்சை ரசத்திலே பிழிகிறது அது ரசம் இல்ல, அது விஷம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறது மாதிரி, நீங்க உங்க வேலையை உங்களுடைய காரியத்தை வெறுப்போட நீங்க செஞ்சீங்கன்னா, மன வருத்தத்தோட செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா மாறிடும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு என்ன நேரிடுகிறது, நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கிறீங்க, எந்த ஃபீல்டுல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு, மாத்திட்டே இருக்காம அதுல உங்களுக்கு ஞானம் இல்லையா, அதுல உங்களால செய்ய முடியலையா, நான் நம்புறேன் ஆண்டவர் ஞானத்தை தருகிறவர்.